2016 ஆண்டு அமெரிக்காவில் இடம்பெற்ற அதிபர் தேர்தலில் ரஷ்யாவினுடைய தலையீடு இருந்ததாக இருந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அமெரிக்காவினுடைய செனட் சபையில விசாரணைகளாக கொண்டு வரப்பட்டது. இந்த விசாரணையின் போது டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசியல்வாதிகள் அனைவருமே இதில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை வழங்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தார்கள். இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால், அண்மை காலமாக அவருடைய செய்திகள் தான் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. கமலா ஹாரிஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு தான் அவர்களினால் பதில் கொடுக்க முடியாமல் இருந்தது. யார் இந்த கமலா ஹாரிஸ்? எதற்காக தற்பொழுது அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் அவருடைய செய்திகள் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது? இது தொடர்பான செய்திகளை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தான் ஆர்ஜே யதுர்ஷன் சிவான யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால், ஆர்ஜே யதுவோட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி அந்த பெல் பட்டனையும் அமர்த்திட்டு போங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் ஆர்ஜே யதுர்ஷன் சிவா. என்னை யாருமே இந்த உலகத்தில் வெல்ல முடியாது என்றிருந்த டொனால்ட் ட்ரம்ப்பையே யாவருமே சட்டத்துக்கு முன்பு நீதிக்கு முன்பு சமமானவர்கள் என கூறி பயமுறுத்தினார் கமலா ஹாரிஸ். சொல்ல போனால் அரசியல்வாதிகளை மட்டுமில்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்பையே அச்சுறுத்தியதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விசாரணைக்கு பின்புதான் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவினுடைய அரசியலை ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறார். அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய முதலாவது துணை அதிபராகவும் முதலாவது கரப்பினத்தினுடைய பெண்மணியாகவும் போற்றப்படுகிறார். இந்தியாவினுடைய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு தற்பொழுது அமெரிக்காவினுடைய அதிபராக வருவதற்காக அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டியிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சான்றாக, ஒரு வரலாற்று பதிவாகத்தான் இதை கூற முடியும். 1964 ஆண்டு கலிபோர்னியாவில் உள்ள ஒக்லாந்தில் பிறந்தார் கமலா ஹாரிஸ். இந்தியாவை சேர்ந்த புற்றுநோய் ஆராய்ச்சியாளரான சியாமலா கோபாலனுடைய மகள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. 1983 ஆண்டு தெற்காசியாவில் நிறவெறிக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டத்தில் பல நாட்கள் கலந்து கொண்டிருக்கிறார் கமலா ஹாரிஸ். ஹோவார்டில் பட்டம் பெற்ற பிறகு 1989 ஆண்டு கலிபோர்னியாவில் சட்டத்தை பயின்றிருக்கிறார். கலிபோர்னியாவில் இருக்கின்ற பல்கலைக்கழகம் ஒன்றில் சட்டத்தை பயின்றிருக்கின்றார். இவர் படித்ததன் பிற்பாடு என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னால், அவர் பிறந்த இடமான ஒக்லாந்தில் சிறுவர்கள் அல்லது குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் வழக்கறிஞராக கடமையாற்றி இருக்கிறாராம். மனித உரிமைகள் செயற்பாட்டின் பின்னணியில் இருந்து வந்த கமலா ஹாரிஸினுடைய வாழ்க்கை சான் பிரான்சிஸ்கோவில் இடம்பெற்ற மாவட்ட வழக்கறிஞர் தேர்தலில் போட்டி போட்டு அதில் வெற்றி பெற்று அவர் அரசியல் வாழ்க்கை குழுக்குள்ள வாரார். 2003 ஆண்டு இடம்பெற்ற இந்த தேர்தலில் அதிக வாக்குகளால் வெற்றி பெற்று முதல் தெற்காசியா மற்றும் கருப்பின பெண்ணாக அடையாளம் காணப்பட்டார் கமலா ஹாரிஸ். ஜனநாயக கட்சியில போட்டி போட்ட பராக் ஒபாமாவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரங்களை ஈடுபடுவதன் மூலம் இன்னும் அரசியலினுடைய செல்வாக்கினையும் அரசினுடைய பிரவேசங்களையும் மெருகூட்டி இருக்கின்றார் கமலா ஹாரிஸ். இதன் மூலம் 2010 ஆண்டு கலிபோர்னியா மாகாணத்தினுடைய அட்டார்னி ஜெனரலாக உயர் பதவியினை வகிக்கிறார் கமலா ஹாரிஸ். 2016 ஆண்டு இடம்பெற்ற அமெரிக்காவினுடைய ஜனநாயக தேர்தலில் 62% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் கமலா ஹாரிஸ். மரண தண்டனை மற்றும் ஓரின சேர்க்கை திருமணம் குறித்து கமலா ஹாரிஸினுடைய ஆதரவினால 2019 ஆண்டு அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இது கடும் எதிர்ப்பாக இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதன் பிற்பாடு 2020 ஆண்டு ஜோன் பைடன் அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்படுறார். துணை அதிபராக கமலா ஹாரிஸ் தெரிவு செய்யப்படுகிறார். அதனை தாண்டி இப்பொழுது 2024 ஆண்டு இடம்பெற போகின்ற
அதிபர் தேர்தலில் வந்து கமலா ஹாரிஸ் வந்து வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதனை தான் உங்களோட ஒரு கேள்வி என்ன சொன்னா, கமலா ஹாரிஸ் வந்து அமெரிக்காவினுடைய அதிபராக தெரிவு செய்யப்படுவாரா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை என்னோட வரவேற்புடன் ஆர்ஜி தர்ஷன் சிவா. நன்றி.